அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சிந்தையில் ஒரே ஒரு பாட்டு தான் வருது. இது ஏற்கனவே பாடிட்டேன். திரும்ப பாட சொன்னாலும் இதே தான் பாட போறேன். ஏன்னா மனசுல ஆவலோடு தாகத்தோடு பசியோடு நான் காத்திருக்கேன் ஒரே ஒரு சத்தியம். அது என்ன? இயேசுவின் குடும்பம்னு சொல்லி தெரிகிறோமே, நம்ம அந்த பண்பை உணர வேணாமா? இல்லையா? குடும்பம் தானே, நம்மலாம் இயேசு குடும்பம் தானே. அவன்வா தெம்பு இல்லாம சொல்றீங்களே, அவங்க தானே. பின்னால் இருக்கவங்கலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லையோ? நீங்களாம் இயேசு குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. ஆமென், ரைட். அதனுடைய பண்பு தெரியுமோ? அதுக்குள்ள உயர்வு கிடையாது ஐயா, தாழ்வு கிடையாது ஐயா. இப்போ எல்லாம் டமாரம் போட்டுக்கிட்டு பொது உடைமைன்னு என்னமோ சொல்லிட்டு தருவாங்க. அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே உயர்வு தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் இருந்துச்சு ஐயா, இன்னும் இருக்கு. இந்த சமுதாயத்துல படிச்சதுனால உயர்வு கிடையாது, படியாததுனால தாழ்வு கிடையாது, பணத்தினால உயர்வு கிடையாது, அந்தஸ்தினால உயர்வு கிடையாது. தரித்திரன்றவனுக்கும் இங்க இடம் உண்டு, பணம் படைத்தவனுக்கும் இடம் உண்டு. பணத்தை கொண்டு உள்ள வர்றது கிடையாது. அந்த ரத்தம், அவருடைய ரத்தத்தினால மட்டும் உள்ள வர்றதுனால இங்க உயர்வு தாழ்வு எதுவும் கிடையாது. இது நடக்குமா சமுதாயத்துல? தெம்பே இல்லையே. நடக்குமா? ஐயோ, நடக்குமா? கடவுளே, இதுல எங்க உற்சாகத்தோடு உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்ல முடியும் சொல்லுங்க? செத்து போய் சொல்றீங்க. இதுல உண்மையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஏன் வரீங்க நீங்க? திருச்சபையில் நம்மளாம் அங்கத்தினர் தானே. ஐயோ, ஆங்கிலத்தில் சொன்னா ஒருவேளை சரியா பதில் சொல்லுவீங்களா? தமிழ் தெரியாதா? திருச்சபையில் நீங்களாம் அங்கத்தினரா? திருச்சபைன்னா என்ன? அது கமிட்டி, எலெக்ஷன், இதனா இயேசுவினுடைய குடும்பம் இல்லையா? அது திருச்சியில் இயேசு குடும்பம் இருந்துச்சுனாக்கா அதுல உற்சாகம் இருக்கணுமா? சமாரியா தேசத்துக்கு பிலிப்பு போனானா, போய் இயேசுவை பற்றி பிரசங்கித்தானா. இயேசுவை பற்றி இல்ல, இயேசுவையே பிரசங்கித்தான். அதனுடைய விளைவு என்ன? அங்க இருக்க அசுத்தாவியெல்லாம் ஓடிச்சான். வியாதியா இருந்தவங்க எல்லாம் தெம்போடு இருந்துச்சு, நடந்தாங்களாம். அதோட நின்று போல அந்த நகரெல்லாம் ஒரே சந்தோஷம். திருச்சியிலையும் நம்ம இருக்கோம். என்ன கொஞ்சம் கடுமையா பாக்குறவங்களும் இருக்கீங்க, என்னன்னு புரிஞ்சுக்காம பாக்குறவங்களும் இருக்கிறீங்க, கொஞ்சம் சந்தோஷத்துல பாக்குறவங்களும் இருக்கிறீங்க. திரும்ப உங்களுக்கு சொல்றேன், மன்னிப்பு பெற்று அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டேன்னா நான் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினர். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறார். அப்ப நம்ம ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த குடும்பத்துல உயர்வு கிடையாது, தாழ்வு கிடையாது, ஏழை கிடையாது, பணக்காரன் கிடையாது. இந்த குடும்பத்துல பாவம் இல்லை, ஏன்னா ரத்தம் கழுவிட்டே இருக்கு. பாவம் போனதுனால அந்த பாவத்தினுடைய சாபம் இல்லை. சாபம் இல்லைன்னா என்ன? நான் நரகத்துக்கு போக மாட்டேன்றதா? அது உண்மைதான், போக மாட்டேன். அந்த ரத்தம் இருக்க வரைக்கும் நான் நரகத்துக்கு போக மாட்டேன், அது உண்மைதான். இங்கேயே பாவத்தினுடைய விளைவுனால கைகட்டப்பட்டு இருக்கேன் பாருங்க. மனுஷனுக்கு மனுஷனா இருக்காத வண்ணமா பிசாச போல ஒரு நடக்கிறதுக்கு கைகட்டப்பட்டு என்ன ஒரு அடிமையா வச்சிருக்கான் பாருங்க. அந்த அடிமைத்தனத்துல என்ன விடுதலை செஞ்சுட்டாரு ஐயா. He led captivity captive and set the captive free. That's scripture, not Shakespeare. That's a New Testament. அடிமைத்தனம் போச்சு, இனி சாபம் கிடையாது. முழு மனுஷனா வாழலாம், அறகுறையா வாழ வேண்டிய அவசியமே. இன்பம் உண்டு, வெற்றி உண்டு, சமாதானம் உண்டு. இயேசுவின் குடும்பம். பாடுறேன், குறை இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கிடுங்க. இவ்வளவு அழகா பாடும் திறமை உள்ளவர்கள் மத்தியில நானும் பாடுறதுன்னா கொஞ்சம் தயக்கமா தான் இருந்து, ஆனா கேட்டாங்க, அதனால பாடுறேன். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை,
உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. என்னோடு கூட தலைவணங்கி ஜெபிப்பீர்களா? சுவாமி, எங்கள் மத்தியிலே நிச்சயமாக நீர் இருக்கிறீர். ஏற்கனவே துதிப்பாடல்கள் மூலமாகவும் ஆழ்ந்த கருத்துள்ள செய்யுளின் மூலமாகவும் இனிய தமிழிலே எங்களோடு நீர் பேசிவிட்டீர் சுவாமி. எங்கள் மத்தியில இறங்கி வந்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. 2 பேர் எங்கு கூடினாலும் அவர்கள் மத்தியில் நிச்சயமாக இருப்பேன் என்று வாக்களித்தீர் சுவாமி. நீர் வாக்குமாறாத தேவன். ஒரே ஒரு காரியத்துக்காக உம்மிடத்துல வேண்டுகிறோம் சுவாமி. ஒரே ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கூட்டி தாரும் சுவாமி. என்னுடைய மனக்கண்களை திறந்து உம்மை தரிசிக்க எனக்கு வாய்ப்பு தாரும் சுவாமி. எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்து நாங்கள் எல்லோரும் உம்மை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. மந்தி போயிருக்கும் எங்கள் செவிகளை தொட்டு உற்சாகத்தை, உயிர் கொடுக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்கும் துடிதுடிப்பை எங்களுக்கு தாரும் சுவாமி. கண்டதும் கேட்டதும் என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிரந்தரமாக இருப்பிடம் பெற்று நானும் ராஜ்யத்தின் மக்களாக வாழ எனக்கு அருள் தரத்தக்கதாக சுவாமி என்னுடைய சித்தத்தை ஆட்கொண்டிருளும். உம்முடைய சித்தம் நிறைவேற சித்திக்கும் பாக்கியத்தை எனக்கும் எங்களுக்கும் கூட்டித்தாரும் சுவாமி. இயேசு ராஜா, உம்மை நேசிக்கிறோம் ராஜா. Lord Jesus, we love you. Lord Jesus, we thank you. Lord Jesus, we pray this prayer in your name for your own sake. Amen. உங்க கையில வேதம் இருக்குன்னாக்கா வாசித்த அந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்க. வேதம் இல்லைன்னா பக்கத்துல யாராவது கண்டிப்பா கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் தயவா இரவல் கேட்டு இருக்கிறத கொஞ்சம் பாருங்க. சத்திய வேதத்துக்கு திரும்பணும்னு சொல்லி பேக் டு த பைபிள் ப்ரோக்ராத்துல ஒரு ப்ரோக்ராம் வச்சா வீசினகரும் வெறுங்கையுமா வர்றது அபர்த்தமான ஒரு காரியம். கேட்டுக்கிட்டீங்களா? கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? கேட்கலையா? சத்தம் வரணும் பின்னால இருந்து. கேக்குறீங்களா? கேட்கலையா? கேக்குறீங்களா? கொண்டாந்துருக்கீங்களா? பைபிள் இல்லையா? வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கவங்க பக்கத்துல உங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் துவங்கி இருக்கும் பகுதி வாசிக்க கேட்டோம். இதுல அதிமுக்கியமான வசனம் என்ன தெரியுமா? 14, 15வது வசனங்கள். என் கையில இருக்க திருப்புதல் ஆங்கில திருப்புதல் நான் வாசிக்கிறேன், நீங்க தமிழ்ல பாத்துக்கிடுங்க. Now after John was put in prison, Jesus came into Galilee preaching the gospel of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தி. என்ன நற்செய்தி? என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு போவோம், உண்மைதான். அது ஒரு சின்ன சிறு பகுதி. வந்தவர் தேவனுடைய குமாரன், உண்மைதான். அது ஒரு பெரும் பகுதி தான். ஆனா வந்தவர் சாதிக்க வேண்டிய காரியம் என்ன?
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எமனான உள்ள வர்றதுக்கு தன்னுடைய திரு உதிரத்தையே சிந்தி புது உடன்படிக்கையை ஸ்தாபித்து வச்சு நிரந்தரமாக இந்த பாழாய் போயிருக்க இந்த உலகத்துல இன்னொரு ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டார். நல்ல செய்தி என்ன? தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது. இந்த நல்ல செய்திக்கு 4 அம்சங்கள். என்ன 4 அம்சங்கள்? Saying the time is fulfilled, the kingdom of God is at hand, repent ye, believe the gospel. காலம் என்னாச்சு? நிறைவேறிற்று. யாருக்கு காலம் நிறைவேறிற்று? எனக்கு, உங்களுக்கு. அது மட்டுமல்ல, சரித்திரம் ஆதியில இருந்து எதிர்பார்த்திருந்த அந்த விளைவாகிவிட்டது. காலம் நிறைவேறிவிட்டது. ஆதியிலே என்னுடைய மூதாதையனாக இருந்தவன் ஆதாம் என்று பெயர் கொண்ட முதல் மனிதன் தேவனிட்ட ஆணையை விட்டுவிட்டு அவருடைய அதிகாரப்பூர்வமான வாழ்க்கையிலே வாழாமல் ஏதோ கண்ணுக்கும் வாய்க்கும் இனிப்பாக இருக்கும் காரியங்களை தேடி அவருடைய ஆள்கையை விட்டு வெளியே வந்து விட்டான். அன்று துவங்கி கிறிஸ்து பெருமான் இந்த பூமியில் வந்த வரைக்கும் வார்த்தையின் மூலமாக சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லிட்டே இருந்தாங்க? அவருடைய ஆவி ஏவ சொன்ன உச்சரிப்பு என்ன? வரப்போகிறது ஒரு ராஜ்யம், ஒரு புது உடன்படிக்கை வரப்போகிறது. எல்லா மனிதரோடையும் ஆண்டவர் செய்யும் உடன்பாடு வரப்போகிறது. எல்லா மாமிசத்தின் மேலும் அவருடைய பரிசுத்தாவி இறங்கி வரும் நல்ல நாள் வரப்போகிறது. அவர் ஆளப்போகும் நாள் வரப்போகிறது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னா? நமக்கு ஒரு பாலகன் பிறக்க போகிறார், அவர் மேல் அதிகாரம் தாங்கும், அவருடைய பெயர் தேவ பூர்த்தியின் பெயர் என்று சொல்லிக்கொண்டே போனான். மாடும் சிங்கமும் ஒன்றாக மேயும், கூடி கொலாவும், அப்படிப்பட்ட நாள் வரப்போகுது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்பயா வரப்போகுது? வருதையா. எப்ப வரப்போகுது? வருதையா. காலம் நிறைவேறிவிட்டது, வந்தாச்சு ராஜ்யம். இன்னும் என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு, பக்கத்துல இருக்கு. இங்க எல்லாம் அங்கெல்லாம் ஓட வேண்டியதில்லை, புண்ணியத்துக்கு ஓண்டி வந்து இங்க இருந்து எருசலேம் போனாலும் தேவனுடைய ராஜ்யமா? இல்ல இல்ல, இங்க இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கு. மாருத்தேனியா என்ற ஒரு தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மக்களோட பேசி கொண்டு இருக்கும் போது பெரும் பணம் படைத்த ஒருத்தவர் கூடாரத்துலதான் வாழ்கிறார். நல்ல பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டார். இப்போ கூடார வாசியாக இங்க அங்க தன்னோட ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு அலைகிறார். வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து நல்ல சாப்பாடெல்லாம் அவங்க தேசத்து சாப்பாட்டை கொடுத்து பேசி கொண்டு இருக்கும் போது, ஏன் நீங்க இந்த மாதிரி தெரியுறீங்கன்னு என்கிட்ட கேட்டார். நீங்க ஏதோ கால்நடை மருத்துவம் எல்லாம் படிச்சிருக்கீங்களாமே, எங்க தேசத்துல இருந்தீங்கன்னா நிறைய ஒட்டகம் இருக்கு, நல்ல பணம் சம்பாதிக்கலாம். நான் அதை விட்டுட்டேன். ஏன் விட்டீங்க? காரணம் என்ன? ஈசாவை சந்திச்சேன். ஈசாவை சந்திக்கலாமா? ஆமா சந்திக்கலாம். ஏன்? ஈசா தான் சாகலையே, உங்க வேணுமே சொல்லுது. ஆமா சாகல, உயிரோடு தான் இருக்காரு. உயிரோடு இருக்க சந்திக்க முடியாதா? சந்திக்கலாம். இப்ப நீங்க எங்க சந்திச்சீங்க? என் நாட்டுல சந்திச்சீங்க? தமிழகத்துல சந்திச்சேன். எங்க சந்திச்சீங்க? மதராஸ் என்ற நகரத்துல தெருவிலேயே சந்திச்சேன். ஈசா அப்படி சந்திக்கலாமா? எங்க ஓடணுமோ? ஒரு புண்ணிய நாட்டை தேடி ஓடணுமோ? இல்ல, ராஜ்யம் எங்க இருக்கு? ஒருத்தர் அல்லையா சொல்றீங்களா பாருங்க. வாயடைச்சு போய் இருக்கும் தேவனுடைய சபை. எப்படி ஐயா இந்த தேசத்துக்கு உயிர் வரும்? சொல்லிட்டாக்கா நம்ம அந்தஸ்து போயிடும். ஒரு உற்சாகம் இல்லையா? இது தேவனுடைய ராஜ்யம், இதுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாக்கா கர்த்தருக்கு சோதனம் சொல்ல வேணாமா? கடவுளே, எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, இங்க இருக்கு. திரிய வேண்டியதில்லை, பக்கத்துல இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்ப திரும்ப நீ போறதுக்கு தப்பு. Turn around. It's a U-turn, a complete reversal. திரும்ப விசுவாசி. கிடைக்கும். யாருக்கும் கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்கும். Hallelujah. Praise the Lord. இப்படி சொல்லிட்டாரு. நீங்களும் நின்று என்னமோ பெரிய சத்தமா தேவனுடைய ராஜ்யங்கள்லாம் சொல்றீங்களே, இதுக்குள்ள வரது எப்படி? இதுக்குள்ள வந்தாக்கா என்ன ஆகும்? எனக்கு என்ன ஆகும்? முதலாவது உனக்கு ராஜ்யத்தின் பலன் கிடைக்கும். உனக்கு கிடைக்கிற பலன் ராஜ்யத்தின் பலனா இருக்கிறதுனால உன் வாழ்க்கையை பிரித்து வைக்க முடியாது. அப்படின்னு நான் என்ன சொல்றேன்? இது ஸ்பிரிச்சுவல் லைஃப், இது நான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு பிரிக்கவே முடியாது. இது முழுவதும் தேவனுடைய ஆட்சிக்குள்ள இருக்கு. அப்படி இருக்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரியும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இன்னொரு வழியும் அழிக்கவே முடியாது. வியாபாரத்துல ஒரு விதம், கோயிலுக்குள்ள வந்த உடனே இன்னொரு விதம் நடக்காது. ராஜ்யம் எல்லா இடத்துலயும் இருக்கிற ராஜ்யம். ஆமாவா இல்லையா? நீங்களா கொஞ்சம் முன்னால உட்கார்ந்து இருக்கணும், இல்ல பின்னால போய் மாட்டிக்கிட்டீங்க.
அது மாத்திரம் இல்ல, இது தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறதுனால இது சபைக்குள்ள மாத்திரம் இருக்கிற ராஜ்யம் இல்ல ஐயா, இது சபையோட பெரிய காரியம். திருச்சபையினுடைய முக்கிய தொடர்பு என்ன தேவனுடைய ராஜ்யத்தோட? ஒண்ணு, she is a sign to the kingdom. திருச்சபை என்ன சொல்றா? இது இருக்கு, நிச்சயம் வழிகாட்டி. இந்த பக்கம் போனாக்கா திண்டுக்கல் போலாம், அந்த பக்கம் போனாக்கா மெட்ராஸ் போலாம், இந்த பக்கம் போனாக்கா பெங்களூர் போலாம், வழிகாட்டி. தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமா இருக்கு, இப்படி போ, செய்ய வேண்டியது திருச்சபையினுடைய பணி. இன்னொன்னு என்ன, she is also a sign of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் பண்புகள் எல்லாம் அம்சங்கள் எல்லாம் தனக்குள்ள கொண்டு இருப்பதனால இந்த விஸ்தரிப்புக்கு ஒரு வெளிப்பாட்டாகவும் இருக்கிறார். அவ ராஜ்யம் இல்ல, ராஜ்யம் இன்னும் பெருத்தது, அவளையும் காண்டி இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா தேசம் முழுவதையும் அதிகாரத்தோடு மனம் திரும்பு என்று சொல்லுவதற்கு அத்தாட்சி என்ன? தேவனுடைய ராஜ்யம். இது தேவனுடைய ராஜ்யம். இது தேவனுடைய ராஜ்யமா இருப்பதனால it is not a call merely to persons, it's a call to a whole society. It's not just a call to a whole society, it is a call to a whole nation. Turn around, repent. And that's why God has established a congregation, a people called to himself, called the Church of Jesus Christ. Not for our petty quarreling and committee membership. Shame on us. Disaster. நற்செய்தி, நற்செய்தியின் வல்லமை என்ன? யாரும் திரும்பலாம், எவருக்கும் கொடுக்கப்பட்டது. பிரிக்கப்பட்டு போனான மனுஷன் அவனை தேவனோட ஒப்புரவாக்கியாச்சு. ஒப்புரவாக்குதலின் நற்செய்தி, இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக திருச்சபை. இது எப்படி நடக்கும்? வேதத்திலிருந்து இதனுடைய நடைமுறை பற்றி பார்ப்பதற்கு ஏதாவது வசதி உண்டா? நிச்சயமா உண்டு. இதற்காக எனக்கு இருக்கும் நேரத்தை அதிகமா நான் எடுக்க விரும்பல. ஆனா இருக்கிற காரியங்களை உங்களுக்கு ஒரு அளவுல காட்டினேன்னாக்கா நீங்க போய் வேதத்தை திரும்ப படிச்சு பார்ப்பீங்க இல்லையா? செய்வீங்களா மாட்டீங்களா? நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, நிச்சயமா சொல்றேன். படிப்பீங்களா? வேதத்தை போய் பார்ப்பீங்களா? நான் சொல்றது இருக்கான்னு இல்லையான்னு பார்ப்பீங்களா? எல்லாம் செய்வீங்களா? சரி, திருப்புங்க பார்க்கலாம் கையில இருக்க வேதத்துக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருப்புங்க. இதுல லூக்கா தன்னுடைய காரியங்களை பற்றி எழுதி நமக்கு வைக்கும் பொழுது 5 முக்கியமான ஆட்களை பற்றி எழுதி வைக்கிறார். எப்படி இந்த 5 பேர் சாமிகிட்ட வந்தாங்கன்றதை பற்றி தெளிவா சொல்றார். அவங்களுடைய நடைமுறையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம்னா நமக்கும் இந்த காரியங்கள் எப்படி கிட்டும், கிட்டுவதனால வரும் விளைவு என்ன என்பதை பற்றியும் நாமும் கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு வசதி உண்டு. இந்த 5 பேரை மத்திய மாத்திரம் சும்மா குறிப்பு மாத்திரம் சொல்றேன். கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா பாருங்க, இதனால பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். யார் இந்த 5 பேர்? 8வது அதிகாரத்துல ஒரு ராணியினுடைய அரசாங்கத்துல ஒரு மந்திரியாக இருந்த ஒருவன் ஆண்டவர்கிட்ட திரும்புகிறான். He was a cabinet minister in one of the ancient kingdoms. He was not an ordinary man. சாதாரண ஆள் இல்ல, பெரும் ஞானத்தை கொண்டவன், பெரும் பொறுப்பு கொண்டவன். 8வது அதிகாரம். 9வது அதிகாரத்துல எபிரேயன் ஒருவன் இந்த ராஜ்யத்துக்குள்ள வருகிறான். நல்லா கல்வி ஞானம் உள்ளவன். இப்போ நவீன காலத்துல வாழ்ந்திருப்பானேன்னா அவனுக்கு 2-3 PhD கொடுத்திருப்பாங்க. நாட் ஆனரரி டிகிரி. அது தமிழ்நாட்டுல எல்லா பாலிட்டிஷியன்ஸுக்கும் ஆனரரி டிகிரி கொடுத்துடுறோம். அந்த மாதிரி இலவசமா கொடுக்கறது இல்லை, அவனு திறமையை கொண்டே கொடுக்கக்கூடிய காரியங்கள். அவ்வளவு நல்ல ஞானம் படைத்தவன், எல்லா வீரியம் உள்ளவன். பரிசுத்த வாழ்க்கையை நடத்தணும்னு வீரியம் அவனுக்கு. இந்த வீரியத்தினால புதுசா துளுத்து வந்த ஒரு குழுவினரை நசிக்கணும்னு தீர்மானம் பண்ணான். அவனையும் வலிய சந்தித்து நிறுத்தி இந்த ராஜா ஆட்கொண்டு அவனையும் ராஜ்யத்துக்குள்ள நடத்தினார். இப்படிப்பட்ட தப்போபிப்பாயம் கொண்ட வீரியர்கள் இங்க இருந்தாலும் உங்களையும் ஆண்டவர் இன்றைய தினம் தண்ணீர் ராஜ்யத்துக்குள்ள ஏற்றுக்கொள்வார். 3வது ஆள் சொல்லட்டா? அவன் ஒரு இத்தாலி தேசத்தை சேர்ந்தவன், போர் சேவகன், 100க்கு அதிபதி. அவனை பற்றி 10வது அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்காரு லூக்கா. இந்த போர் சேவனா இருக்கிறவன் எல்லாம் சாமி பிள்ளை ஆக முடியுமோ? வீரமா இருக்கிறவன் ஆண்டவருக்கு அடிபணிவானோ? கேள்வி அவசியம் இல்ல. ஒருத்தன் இருந்தாயா, அவனை தேடி பிடிச்சாரையா, அவனையும் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தாரையா, அவன் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களையும் செஞ்சு முடிச்சாரையா. 3வது ஆள் யாரு தெரியுமா? 5 பேர்ல யாராவது ஒரு பெண்ணாவது இருக்கணும் இல்லையா? இருக்கணுமா வேணாமா? வேணாம்னா விட்டுறேன், தாண்டி போடுறேன். வேணுமா வேணாமா? வேணும் இல்லை. அப்பயும் வாய் அடிச்சு போய் உட்காந்துருக்கீங்க. சும்மா நான் கத்துறதுக்காக வந்திருக்கீங்களா, என்னோட பேசுறதுக்கு வந்துருக்கீங்களா? அம்மா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
பேசுதானே வந்தீங்க, நல்லா பேசுங்க. நான் பேசுங்க. வேணுமா நம்ம பெண்ணை பற்றி? சரி, 4வது ஆள் ஒரு பெண்ணு. எங்க இருக்கு அவளை பற்றி கதை? 16வது அதிகாரத்துல இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம். அவ பேர் என்ன? லிதியா. என்னையா செஞ்சா அவ? she was a merchant. வியாபாரம் செஞ்சாயா? அந்த காலத்துல பெண்கள் வியாபாரம் செய்யங்களா? செஞ்சிருக்காங்க. ஆண்மகன் கொடுமையினால தன்னுடைய ஆள் தத்துவத்தையே இழந்து விட்டு தவித்து இருக்கும் தமிழ்நாட்டின் பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் செய்தி என்ன? ஏய், உன்னை நான் மறக்கல, உன்னைய ராஜ்யத்துல சேர்த்துக்கிறேன், உன் மூலமா நான் செய்ய வேண்டிய சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிப்பேன். மமதையோடும் பெருமையோடும் மிருகமாட்டும் இருக்கும் ஆண்களை நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் ராஜ்யத்துல உன்னை சேர்த்து உன் மூலமா நான் செய்ய வேண்டிய காரியங்களை சாதிப்பேன். லிதியா என்பவளுடைய அவளுடைய வீட்டுல ஒரு சபை கூட்டி அந்த சபையின் மூலமாக அந்த தேசத்தினுடைய அசுத்தத்தையும் ஒழுக்க இன்மையும் ஆண்டவர் கற்பித்தார். ஒரு பெண். 5வது ஆள் யாரு? அவன் ஜெயிலர். அரசாங்கத்துல ஊழியம் செய்யறான். அரசாங்க ஊழியக்காரங்க உட்கார்ந்துருக்கீங்களோ? கையே தூக்கம். நான் சும்மா சிரிச்சீங்கன்னா போதும். இத்தனை பேர் இருக்கீங்களா? அது தெரியாது. அரசாங்கத்தை ஊழியம் செய்யறவங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தொடர்பு இருக்க முடியுமோ? நல்லா இருக்க முடியும்னு சொல்றாரு. எப்படி காட்டுறாரு? ஒரு ஜெயிலரை கொண்டு நிறுத்தி அவனையும் சேர்த்துக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் காமனா சமமா இருந்த சில காரியங்கள் விளைவுகள் உண்டு. அவற்றை மட்டும் சொல்றதுக்கு நேரம் இருக்கு, வேற நேரம் இல்ல. அதை மாற்றம் சொல்லிக்கிட்டே போறேன், கொஞ்சம் கவனிங்க. எல்லாருக்கும் சமமா இருந்த முதலாவது காரியம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி விரும்பி தேடி திரியும் ஒரு வாஞ்சை உள்ளுக்குள்ள இருந்துச்சு. They had a common experience, a history within which in their own way they were searching for the truth. இங்க வந்திருக்கோம்ல இத்தனை பேர் சும்மா விளையாட்டுக்காக வரல. உள்ளுக்குள்ள துடிதுடிப்பு இருக்கதான் செய்யுது. இங்க இருக்கிறதுல அநேகர் விசுவாசிகள் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனா அவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் வந்திருக்கிறீங்க. ஏன் வந்திருக்கிறீங்க? யாரோ உங்ககிட்ட சொன்னாங்க, ஐயா நிச்சயமா ஒரு ராஜ்யம் இருக்கு, ஒரு ராஜ்யம் இருக்காரு, வா இந்த செய்தியை சொல்லுவாங்க, கேட்கவா. உள்ளுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறதுனாலதான் வந்திருக்கீங்க. இந்த 5 பேருக்கும் அதே வாஞ்சை இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டா, சீக்கிரமா சொல்லட்டா. முதலாவது வந்தவன் யாரு? ஒரு மந்திரி இல்லையா? ஒரு ராணியினுடைய ராஜ்யத்துல இருந்த மந்திரி. எங்க வந்தான் அவன்? எருசலேமுக்கு வந்தான். எதுக்காக வந்தான்? இவன் எத்தியோப்பியன், எபிரேய மொழி சேர்ந்தவன் அல்ல, எபிரேய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, எத்தியோப்பியா தேசத்துல இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? பரவி இருக்கு செய்தி. என்ன செய்தி? உடன்பாட்டின் தேவன் ஒருவர் இருக்கிறார், மனிதனுடைய நேர உடன்படிக்கை செய்யும் ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய ஜனங்கள் உண்டு, அங்கு போகிறவர்கள் மெய்யான தேவனை தரிசிக்கலாம் சொல்லவும் ரதத்தை போட்டுட்டு 1000 மைலுக்கு அப்பால் இருந்து ஓடி வரான். உள்ளுக்குள்ள தாகம் துடிக்குது. காலம் நிறைவேறிற்று. என்னுடைய கடந்த நாளுக்கு நினைப்புகள், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய சோகங்கள், என்னுடைய தாபங்கள், உள்ளுக்குள்ள இருக்கும் பசியும் தாகம் எல்லாம் சேர்ந்து என்ன ஏவுது. ஐயா இருக்கா? இப்படி ஒரு காரியம் இருக்கா? அழிந்து போதே என் தேசம், ஒரு நேர்மை இல்லாம இருக்கேன் என் தேசம், இது மத்தியில இன்னொரு ராஜ்யம் இருக்கா? நிச்சயம் உண்டா? தேடி வரான் ரதத்தை போட்டுக்கிட்டு. வந்துட்டு வழிபட்டுட்டு போறான். இன்னும் ஏக்கம் தான். எல்லாம் வார்த்தையிலே சொல்றாங்களே, நடைமுறையில ஒன்னையும் காணுமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வச்சு படிச்சுட்டே போறான். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பிலிப்பை நிறுத்துறாரு. அது ரொம்ப தூரம் போயிட்டான் இவன் கதையில. அடுத்த கதைக்கு போகணும் இல்லையா? 5 பேர் இருக்காங்க இல்லையா? இருக்காங்களா இல்லையா? கதை கேட்குறீங்களா? கதை கேட்குறீங்களா? நல்லா கேட்பீங்களா? தமிழர் நல்ல கதை சொல்லுவாங்க, கதையும் நல்லா கேட்பாங்க. ராத்திரி நடுராத்திரி ஆனாலும் கதை சொல்லிட்டு இருந்தா நல்லா உட்காந்து கேட்டாங்க. நல்லா கேளுங்க. இது திருவசனத்தின் கதை. இது அதி முக்கியமான கதை. 2வது ஆள் யாரு? அவன் பேர் பவுல் இல்லையா? ஆமாவா இல்லையா? அவன் என்ன, அவனுக்கு ஞானம் உண்டா? நல்ல ஞானம். இந்த எபிரேய பரம்பரை எல்லாம் அவனுக்கு தெரியும். உடன்பாட்டின் தேவனை பற்றி நல்லா தெரியும். வீரியம் ஜாஸ்தி. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்னு ரொம்ப. He was a Pharisee among Pharisees in the tribe of Benjamin, raised among the most elite of the Hebraic people. He knew. He sat at the feet of Gamaliel. He was a scholar, a theologian, a philosopher. He knew subjects. He was a Roman citizen. Enormous achievements. அடிக்கிட்டே போலாம். அவனுக்குள்ளேயும் தாகம் இருக்கோ? நிச்சயமா இருக்கு. தாகம் இல்லைனாக்கா ஸ்தேவானை போய் நசுக்கணும்னு யோசிப்பானா? உள்ளுக்குள்ள துடிப்பு. இவங்களுக்கு தெரியற சத்தியம் உண்மையா இருக்குமோன்னு ஒரு தவிப்பு. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சேன்னு தவிப்பு. எனக்கு தெரியலையேன்னு ஒரு தவிப்பு. நசுக்கணும்னு ஒரு எண்ணம். உள்ளுக்குள்ள பெரும் போராட்டம். இப்படி ஆட்கள் இருக்கிறாங்களா? ஐயா, நம்ம தேசத்திலேயே சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் இருந்தார்.
அவர் சரிதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே தான் அவர் சரிதை. இயேசுவை பற்றி தெரிஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா பைபிளை பொசுக்கு வரான். ஏன்? உள்ளுக்குள்ள தவிப்பு. எனக்கு தெரியலையே. நீங்க ஒருவேளை இங்க உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரி சிந்தையோட. நானும் தான் கோயில் போயிட்டு போயிட்டு ஒன்னும் தெரிய மாட்டேன். இந்த ஆளுங்க இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு போனா சும்மா கண்ணாபண்ணா சத்தம் போடுறாங்க. ஒன்னும் சரக்கு இல்லையே. சரக்கு சொல்றேன் கேளுங்க, நல்ல சரக்கு. நீங்க காத்துட்டு இருக்க சரக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன் கேளுங்க. வெறும் சத்தம் இல்ல. மூணாவது ஆள் யாரையா பேசணும்னு சொன்ன நான் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னீங்க? Cornelius, Roma, Italy. He was a part of the regiment known as the Italian regiment. He was a centurion. He had responsibility. He knew how to give orders. He knew how to keep orders. He was a disciplined man. மிலிட்டரியில் இருக்கவனுக்குலாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஏதாவது இருக்குமா? அவனுக்கு உருக்கம் ஈவு இறக்கம் ஒன்னும் இருக்காது. தப்பு. எல்லா மனுஷன் தான். உள்ளுக்குள்ள தவிப்பு. ஐயோ எனக்கு இருக்க தாகத்தை போக்குறவன் யாரும் இல்லையே. I know how to keep a discipline, but I don't think that the world is going to come to the knowledge of a better way of living by this kind of a discipline. Killing is no way to bring order into the world. God, is there another way? Maybe you are asking such questions. நடைமுறையில் இருக்கும் திட்டங்கள்லாம் ஒண்ணுக்கும் உதவாதையா. இந்த மாதிரி அடக்குமுறை திட்டங்களை கொண்டு மனுஷனை என்றுமே உருவாக்க முடியவே முடியாது. ஆணு சொன்னா அவன் ஊன்னு தான் சொல்லுவான். அதுக்கு வேற வழி இருக்கணுமே. வேற வழி உண்டா? இன்னொரு ராஜ்யம் உண்டா? வேற சொல்லுது அவன் உண்மையிலேயே தேவனை தேடின வேண்டும். நாலாவது ஆள் யாரு? சத்தம் வரணும். சத்தம் வரலன்னா நான் போய் உட்காரணும். எனக்கு சும்மா சத்தம் போடுறதுக்கு ஏன் சேரெல்லாம் இங்க போட்டு வச்சிருந்தா சத்தம் விட்டு போயிருப்பான் இல்லையா? ஏன் உங்களை கூட இங்க உட்காந்து வைக்குது? காலை உழுதா இல்லையான்னு கேட்டா சொல்லுமா உழுதா இல்லையான்னு. என்ன சத்தம் வரலையா? உழுதா இல்லையா? நல்லா வரணும். இல்லைன்னா நான் போய் உட்கார போறேன். சத்தம் வருதா இல்லையா? இந்த பதில் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? யார் நாலாவது ஆள்? யாரு? எங்க இருந்தா அவ? அது ரொம்ப கேட்டேன் இல்லையா? அவ்வளவு கேட்டா உதைக்கும். சாயங்கால நேரம் ஆத்தோரமா கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபக்குழு தலைவி யாரு? லிதியா. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? சுவாமி, இந்த வர்த்தக துறையில நான் ஈடுபட்டு இருக்கேன். மோசடி தான் இருக்கு உலகம். மோசடி மாத்திரம் இல்ல, பெண்ணுன்னு போய் சிக்கிக்கிட்டா ஐயோ மிருகங்கள். இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாதா சுவாமி? நீதி, நியாயம், மரியாதை மட்டும் ஒண்ணும் கிடையாதா? நீங்க எப்பமாவது கேட்டிருக்கீங்களா அந்த கேள்வி? பதில் சொல்ல வேணாம், சும்மா சிரிச்சீங்கன்னா போதும். என் தமிழகத்துல மரியாதையே கிடையாதா? வெறும் மிருகங்கள் தானா எல்லாம்? இன்னொரு ராஜ்யம் உண்டா? வழிபட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கா தவிச்சுக்கிட்டு. அவளுக்கிட்டையும் ராஜ்யத்தின் செய்தி. அஞ்சாவது ஆள் யாரு? ஜெயிலர். அவன் ஆண்டவரை பற்றி நாடுனா தேடினான்னு வசனத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரே ஒரு செய்தி மாத்திரம் ஒண்ணு இருக்கு. என்ன? அந்த நகரத்துல சீலாவும் பவுலும் அநேக நாட்கள் இருந்து போதனை செய்தாங்கன்னு சொல்லுது. ஒருவேளை அந்த செய்தி இவன் காதுல எட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல சீலாவும் பவுலும் பேசும்பொழுது அவன் போய் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை அவனும் கேட்டிருக்கலாம். அவனுக்குள்ள தாகம் இருந்திருக்கலாம். எல்லா மனுஷருக்கும் இந்த தாகம் இருக்கே. The first requisite is that inside of me there is a hunger, there is a history, and that history tells me I am, everything in me is spinning around the one thought, is there something better? நான் இதுவரை அறிந்த காரியத்துக்கும் மேலான ஒரு தரிசனம் உண்டா? எங்க இருக்கு? இது போதாதே. மனுஷனான இருக்க எனக்கு தவிப்புக்குள்ள இது போதாதே. The second thing that was common to all of them is the fact that they heard either through preaching or through direct access the message of the gospel. ரெண்டாவது, அவர்களுக்கு எல்லாம் சமமா இருக்கும் ஒரு அனுபவம் என்னன்னா, யாரோ ஒருவர் மூலமாகவோ அல்லது நேரடியாக தேவனுடைய வாக்கின் மூலமாகவோ சத்தியத்தை அவர்கள் கேட்டார்கள். பவுலுக்கு யார் சொன்னது? சத்தம் யார் சொன்னா? தரிசனத்தில் யார் சொன்னா? ஆண்டவரே சொன்னார் இல்லையா? குதிரை மேல போயிட்டு இருந்தான், பெரிய சத்தம். மற்றவங்களுக்கு எல்லாம் இடி இடிக்குதுன்னு கேக்குது. அவனுக்கு பேசுறாரு, உள்ளுக்குள்ள தவிப்பு. பேசுறாரு நேரம் அவன்கிட்ட, சவுலே சவுலே. எபிரேய மொழியிலேயே பேசினாரா? இன்னைக்கு எந்த மொழியில உங்ககிட்ட பேசுறாரு? தமிழ்ல தான் பேசுறாரு ஐயா. வேற எந்த மொழியில பேசணும்? அவருக்கு தமிழ் தெரியுமோ? உங்களுக்கு தமிழ் தெரியுமான்றதான் கேள்வி. அவருக்கு தெரியுமான்றது கேள்வியே இல்லை. அவர் தமிழ்ல பேசினா புரிஞ்சுக்குவீங்களா நீங்க? சவுலே சவுலே பேர் சொல்லி அழைக்கிறார். குதிரை குதிக்குது, தொப்பு நிக்கல வந்துட்டான்.
பாக்கி பேர்லாம் என்ன யோசிக்கிறாங்க, என்னப்பா இடி இடிக்கணும், இவன் இடி எடுக்கல ஒன்னும் எடுக்கலப்பா என்கிட்ட பேசுறாரு. யார் பேசுறாரு? நான் தேடி தெரியும் இந்த ஆண்டவர் என்ன தேடி வருகிறார். இவர் என்ன தெய்வம் ஐயா, இப்படிப்பட்ட தெய்வம் ஐயா, காணாத போனதை தேடி கண்டுபிடிக்க வந்த தெய்வம். The Son of Man came to seek and to save that which is lost. Hallelujah. சவமா கிடக்கிறோமே, இவர் அறியவே மாட்டோமோ, கிட்ட வந்தா கூட அறிஞ்சிக்க மாட்டோமோ. இன்னைக்கு ராத்திரி இவ்வளவு சொல்லிட்டு உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாக்கா திரும்ப வெக்கத்தோட போயிடுவீங்களா, இருப்பீங்களா? யோசிங்க. நான் சும்மா வெறுமனை பேசுறதுக்கு வரவே இல்லை ஐயா. எதுக்காக வரேன்? எமது முகவரி சத்திய வசனம், தபால் பெட்டி எண் 55, 9 வெங்கட்ராமன் தெரு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002. என்றும் மாறா தேவனை